இருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்து விட்டேன். அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார். அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். டிக் அடித்து விட்டேன். இடையில் திருமண ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிக. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம் விரைந்து முடிக்க வேண்டும். நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு எல்லோரையும் பிடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பண்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது.